அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். நாளை சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. சென்னை சுற்றி 5 அடுக்கு பாதுகாப்பு. பிரதமரின் வருகையை முன்னிட்டு மதுராந்தகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 5 அடுக்கு பாதுகாப்பு வளையம். கூட்டம் நடைபெறும் பகுதி மற்றும் சென்னை விமான நிலையத்தை சுற்றி ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை. நாளை நடக்கும் கூட்டத்தில் என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது. எனக்கும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையே எவ்வித மனக்கசப்பும் இல்லை. டிவிகே மேடையில் புஸ்ஸி ஆனந்த் விளக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 3வது நாள் அமர்வு தொடங்கியது. வினாக்கள் விடைகள் நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்த பரிசீலிக்கப்பட்டு வருவதாக சட்டசபையில் அமைச்சர் KN நேரு பதில். எடப்பாடி பழனிசாமியை காண பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு செல்லும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல். இந்த சந்திப்பில் தொகுதி பங்கீடு மற்றும் பல முக்கிய முடிவுகள் எட்டப்பட உள்ளது. தென்னை காண வந்த பாஜகவினருக்கு விருந்தளிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திமுக கூட்டணியை தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும். இந்த கூட்டணிக்கு தேசிய அளவில் பிரதமர் மோடியும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தலைமை தாங்குகின்றனர். 2026இல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் பியூஷ் கோயல் பேட்டி. பல நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதல்வர். சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரூபாய் 167.9 கோடியில் மந்தைவெளி பேருந்த பணிமனை மற்றும் முனையத்தில் போக்குவரத்து மற்றும் வணிக வளாகத்திற்கான கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டினார். ராஜீவ்காந்தி சாலை உக்கியம் மடுவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள 4 வழி சாலை பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மேலும் சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே பத்திரப்பதிவு செய்யும் வசதி இன்று அறிமுகம். பதிவுத்துறையில் ஸ்டார் 3.0 திட்டத்தின் கீழ் 18 புதிய சேவைகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த முறை தனி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். அதிமுக அறிவித்துள்ள இலவச அறிவிப்புகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பியூஷ் கோயலை சந்தித்த பின் IJK தலைவர் பாரிவேந்தர் அறிவிப்பு. 40 தொகுதிகளில் போட்டி. பாமக MLA பேட்டி. கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் டாக்டர் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது. அவர் வைக்கும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். அந்த கூட்டணியில்தான் முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவார். சட்டமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் போட்டியிட உள்ளோம். பாமக MLA அருள். மேலும் அவர் பாமக நிறுவனர் ராமதாசிற்கு VCK தலைவர் திருமாவளவன் மகன் போல, எனக்கு அண்ணன் போல. எதிரியை தான் சமாதானப்படுத்த வேண்டும். ஆனால் திருமாவளவனுடன் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாமக MLA அருள் கூறியுள்ளார். தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயலை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சந்தித்தார். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள கருத்தப்பிள்ளையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கிறிஸ்டோபர். சமூக ஆர்வலரான இவர் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட்ட ரூபாய் 3000 பரிசு பணத்தை மணி ஆர்டர் மூலம் தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பி வைத்தார். பின்னர் அவர் கூறியதாவது: தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏழை எளியவர்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடும் விதமாக பரிசு தொகுப்போடு ரூபாய் 3000 ரொக்கம் வழங்கினார். அதனை நான் பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக ரேஷன் கடையில் பெற்றுக்கொண்டேன். தற்போது தமிழக அரசு கடுமையான நிதி சுமையில் இருக்கும் நிலையில் என் வீட்டை போல் நாட்டையும் நான் நேசிப்பதால் அந்த ரொக்க பணத்தை வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதனால் அரசின் கஜானாவில் பணத்தை சேர்க்கும்படி தலைமைச் செயலகத்திற்கு தபால் நிலையம் வழியாக அனுப்பியுள்ளேன் என தெரிவித்தார். வங்கதேசத்தில் பதற்றம். மத்திய அரசு நடவடிக்கை. பாதுகாப்பு காரணங்களால் வங்கதேசத்தில் வசிக்கும் இந்திய தூதரக அலுவலர்களின் குடும்பத்தினர் தாயகம் திரும்ப அறிவுறுத்தல். மதவாதிகளால் அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதி மத்திய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான பாதுகாப்பு உறவை மேலும் வலுப்படுத்த ஜனவரி 27இல் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க தடையில்லா வர்த்தகமும் கையெழுத்தாகும் என்றும் ஐரோப்பிய யூனியன் அறிவிப்பு.
இது போன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.